இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கின விசிறி வேலை எது கிடையாது. எத்தனை இவரதில்ல இது வந்து ஒரு டெஸ்டிங்காக வந்து நம்மகிட்ட இது வந்து போட்டு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இவ்வளோ போய் இற வேறு விட்டு இது கண் தெரியல இற ரெடி தரமான இற மடிஞ்சிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட வலை. இந்த வலையை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி மீன் வருதா என்ன வருது. அவங்க யூஸ் பண்ணதுக்கு வந்து செட் ஆகல போல் அதனால் கொடுத்துக்கிறாங்க. இதோட கன்னி சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 20 கன்னி சைஸு. நூல் வந்து 2ஆம் நம்பர் நூல். நீங்கள் சரியாக பார்க்க மாட்டீங்க. இதில் வந்து இந்த ஒரு இறா வந்து ஏன்னா சின்ன கன்னிங்க இதில் நூல் வலை வர இது மாதிரி இறாலாம் நூல் வலைக்கு தான் செமையாக வரும். உள்ளே விட்டு கை விட்டுட்டு அப்படி பண்ணி ஏற்றினா ஒரு 30-40 வலை போட்டோன்னா ஆளுக்கு 1 கிலோ பிடிச்சுமா ஜம்முன்னு ஏற்றணும். இறா பொறுத்த வரைக்கும் நூல் வலி தான் வேறு லெவலில் வரும். முதல்ல போடு நிறைய அதுக்கேற்ற மாதிரி சின்ன கன்னியாக இருக்குன்னா போடு பார்க்கலாம். ஃப்ரான்ஸ் இந்த வலை சரியாக தெரியாது ஃப்ரான்ஸ். அது குச்சி இருக்கு. இது நம்மளா கட்ட குச்சி இது பேர் எடுக்கலாம். இது ஆன்லைனில் வந்து மால் நிறைய வச்சுருப்பாங்க. ஒரே வாங்கி ரெடி பண்ணால் நல்லா. கீழே இருக்கிற அதே அளவு வந்து மேலே வந்து கொஞ்சம் தான் குறையும். அதனால தான் இந்த விலை வந்து இது மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கொஞ்சம் கூண்டு மாதிரி விழும், தட்டு மாதிரி விழாது. நம்ம வாங்கி ரெடி பண்ணால் சூப்பராக வாங்கி ரெடி பண்ண நல்லா கட்டணும். மச்சி கட்டினா சூப்பராக இருக்கும். பக்கம் பிளான் பண்ணிக்கிறானுங்களா? அப்படியே யாராவது உள்ள போய் மஞ்சிடும். ஆமாம் மடியில் அந்த ஏரியாவில் போகிறது தானே. வேலை புரியுது. நானும் ஒரு வேலை வச்சுக்கிறேன் கையில். ஒரு எவ்வளோ இது நம்ம கட்டுற வேலை போட்டு இது நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு நல்ல ரன் போடுறோம். ஆமாம் இது வந்து போடுறது தான் நம்ம போடுறது தான் வேலை. இது வெள்ளை இறா நிறைய இருக்குது. பொடியாரா வலையை தந்து தூண்டியில் இது கொஞ்சம் கொடுவை கச்சணும். கொடுவை பாறை கச்சா செமையாக மாட்டோம். மேலே வந்து பாய்மே இறாங்க நிறைய ஓட்டத்தில் போட்டுங்கிறங்களா போகுது. அது ஓட்டு வரும் சின்னது. இறா பாருங்க கையாண்டி இறகுது. கையாண்டி இறகுது பாரு மேலே மேலே ஒன்றுதா. அதுதான் சொன்னேன் வெள்ளை இறா இதெல்லாம் வந்து இறா எல்லாமே வெள்ளை இறா தான்ப்பா. அப்போ இந்த வேலை தான் கரெக்டாக அடியில் இருக்குது இறா. இறா எல்லாமே வெள்ளை இறா தான். ஒரு டைகர் இறா வந்து அவ்வளோ வரல, வருது. அதுவும் வந்து இப்போ ஃபஸ்ட்டு போட்ட வேலை ஒரு 2 வேலை வந்துச்சு. இப்போ நல்லா சைஸாக தான் இருக்குது. செம்மையாக அடிக்கலாமா தூண்டிக்க அறிய மாட்டோம். ஓரளவுக்கு சைஸான இறா தான் வரும். நல்லா இறா தான். பார்த்துக்கணும் இந்த வேலைக்கு ஆகுது. இதுதான் கை விட்டு 1-2 இருந்தால் எடுத்துக்கணும். அப்போ தான் யாராவது சேரும். இப்போ வைக்க வேண்டியது குட்டி. அவ்வளோதான். 4-5 வந்ததுன்னா டக்குன்னு சேர்ந்துடும். மணி போட்டோம் பிடிச்சி கை விட்டுட்டு இது வைக்க தூச்சி இருக்குது. நல்ல சைஸான நேரம்ப்பா. எந்த நேரம் 2 வேலை தான் போட்டான். வேலை வந்துச்சு. 2 டைகர் இறா வந்துருக்குது. எல்லாம் புடி இறா. நம்ம ஏரியாவுக்கு போய் போட்டோன்னு வச்சுக்கலாம். அங்கே போட்ட ஒன்று வரும். அந்த ஏரியாவுக்கு போய் போட்டோன்னா அருமையாக வரும். அப்போ அந்த வேலையை எத்தனை வந்து அள்ளிட்டு நம்மளுக்கு நான் கூட அதான் சொன்னேன். இறா வேலை ஒன்று காட்டினேன். வீடியோ போட்டுருப்பேன் இறா வேலையை பற்றி. அந்த வேலையை எத்தனை இல்லை நான். இது வந்து என் கையில் இருக்கிறது வந்து 32 கன்னி சைஸு. அது வந்து 20. என்கிட்ட 27 வேலை இருக்குது. அதுதான் எத்தனை வரல. அதை விட வரும். இந்த மாதிரி இந்த சைஸ் இறலாம் வரும். சாவி உங்களுக்கு கொடுத்தேன். அது விடு. என்ன ஒர்க்கிங் ட்ரெஸ் தானே.
கையாண்ட இவ்வளோ பெருசாக கீஞ்சிக்குது வா கையாண்ட இவ்வளோ பெருசாக கீஞ்சிக்குது கையில் வெளியே தெரியுது அப்போ அது இந்த மணின்னு தான் சொல்கிறேன் கை இவ்வளோ பெருசாக தெரியுது அது பிரச்சனை இல்லை பின்னாடி ரவுண்டு கீஞ்சிக்குது அதுதான் பெரிய பிரச்சனை இப்போ யாரா எப்படியா கொடுத்து பாருங்க பொடியார அங்கே கலர் கலராக இருக்குது வேலை சிவப்பு போல்றா குங்குமம் போட்டு வச்ச மாதிரியா அந்த வலை இப்போ இந்த வலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 ஃபீட் வலை, அதனால் வலை ஓரளவுக்கு நல்லாவே விழுது. மீன் நல்லா பிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு இது வந்து செட் ஆகாது. அதாவது ஆற்றுல இந்த மாதிரி கடலில் பிடிக்கலாம் இந்த வலை செட் ஆகாது. ஏன்னா அது வந்து வெயிட் ரொம்ப கம்மி. அதனால் இதெல்லாம் வந்து மடவை மீன் அவ்வளோ அதில் நிற்காது. ஏன்னா அது வந்து நிறைய சுருக்கம் இருந்தால் தான் மடவை மீன் நிற்கும். நீங்கள் எறா பிடிக்க போகிறீங்க, இல்லை ஜிலேபி மீன் பிடிக்க போகிறீங்க, சின்ன சின்ன கெண்டை மீன் பிடிக்க போகிறீங்கன்னா இந்த வலை சூப்பராக இருக்கும். ஏன்னா நூல் வலையை பொறுத்த வரைக்கும் நல்லாவே மீன் மாட்டோம். இந்த சின்ன மீனுக்கு நல்லாவே மாட்டோம். பெரிய மீன் பிடிக்க போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வெயிட்டான வலையாக பார்த்து வாங்குங்க. இல்லை நாமளே கூட இந்த மாதிரி நூல் வலை நிறைய கட்டி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி மாடலில் நாம் கட்டுற மாடலில் இது மாதிரி ஆன்லைன் வலையை பார்த்து டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அந்த வலையை காசு கொடுத்து வாங்கி அதில் மீன் பிடிச்சி இந்த வலை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.